வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அல்லு லவ்ஸ் பிரியா. ஏன் இவ்வளவு பட நாங்க வீடியோ எடுக்கிறோம்னா ஸ்பீடா ஒரு இடத்துக்கு நாங்க வந்து போயிட்டு இருக்கோம் மக்களே. ஆமா, ஏன்னா இப்பதான் அரிதாவோட மேரேஜ் முடிஞ்சிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்தோம். வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஸ்பீடா இன்னொரு இடத்துக்கு நாங்க வந்து கிளம்புறோம். பொண்ணு மாப்பிள்ளை கூட எங்க போறோம் ஏது போறோம் எனக்கு கீழே வெயிட் பண்றாங்க. பாருங்க, வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு லைக் ஷேர் எல்லாமே பண்றீங்க. வாங்க போலாம். வீடே என்ன நிலைமையில இருக்கு பத்தியா? குப்பை தொட்டி நிலைமையில இருக்கு. சீக்கிரம் 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 மக்களே, செம்ம டைம் ஆயிடுச்சு. கீழே எல்லாரும் நிக்கிறாங்க. நாங்க போயிட்டு வண்டி ஏறிட்டு உங்களை கூப்பிடுறோம். ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம எங்க வந்திருக்கோன்றத ஓரளவுக்கு நீங்க கெஸ் பண்ணிருக்கீங்க. நாங்க ஒரு வாட்டி சொல்றோம் எங்க வந்திருக்கோம்னா திருப்பதி. ஏன்னா நியூலி வெட் கப்பிள்ஸை கூப்பிட்டு திருப்பதி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமோட அம்மா அப்பா வந்து வேண்டி இருந்தாங்க. அவங்க ஃபேமிலி பழக்கம், ஸோ அதனால அவங்க கூட வந்து நம்மள அனுப்பிச்சு விட்டாங்க. மக்களே போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு, அதனால அடிச்சு புடிச்சு கிளம்பி 3 ஹவர்ஸ்ல நம்ம திருப்பதி வந்துட்டோம். ஐயோ போயிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. நாங்க திருப்பதி வந்துட்டோம் மக்களே. இப்ப அவங்க முன்னாடி போயிட்டாங்க. அப்படியே பாருங்க என்ன நடக்குதுன்னு காமிக்கிறோம். நல்லா முடியிற இடத்துல பேர் ஒரு முகம் தெரியும். இந்த பேர் முகம் தெரியுது. சொன்னல அடுத்தா இங்க வாயே, இங்க வா. இந்த வீடியோல தெரிஞ்சு பாரு, இந்த மலையை அப்படியே பாரு. இந்த இடத்துல ஒரு முகம் தெரியுதா? மூக்கு, வாய், பெருமாள். அதான் சுயம்பு பெருமாள். அதுவா உருவான பெருமாள். பாரு இந்த போட்டோல பாருடி, இந்த இடம் அப்படியே ஒரு மனுஷங்க மாதிரி தெரியுதா? ஆமா, மூக்கு, வாய். ஓகே ஓகே ஓகே, நீ அப்படியே நேர்ல பார்த்தாலே உனக்கு தெரியுது பாரு. அதனாலதான் இங்க பூஜை பண்ணிட்டு இருக்காங்களோ எல்லாம் வச்சு. கரெக்டா, இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? திருப்பதி வந்தாச்சு. இங்கெல்லாம் நம்ம தங்குவோமே, ஞாபகம் இருக்கா? ஜாலியா இருக்கு. என்கிட்ட இல்லையா ஆதார் கார்டு? ஒருத்தன் ஆதார் கார்டு போதுமாண்ணா? ஆதார் கார்டு குடுக்கணுமா? போன்ல வச்சிருப்பாரிட்டா. நம்மளது 2 தான். ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம திருப்பதிக்கு ரீச் ஆயாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல போய் வந்து சாமியை பாக்குறதுக்காக போறோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா திருமலா, அதாவது மேல் திருப்பதிக்கு வந்து காரை விட்டாச்சு. ஸோ இப்போ பொண்ணு மாப்பிள்ளை அவங்களுக்கு வந்து மாலையை கொடுத்து போட்டுட்டு உள்ள சாமி ஸ்பெஷல் தர்ஷன் வந்து புக் பண்ணியிருக்கோம். அந்த 300 டிக்கெட் போட்டு மேரேஜ் ஆனவங்க பார்க்குற ஸ்பெஷல் தர்ஷன். ஸோ இப்போ போய் சாமியை பார்த்துட்டு நம்ம வந்துடலாம். நம்ம போய் முடிச்சுட்டு வந்து உங்களை மீட் பண்றேன். ஆமாண்டி, ஆமாண்டா, சாரிடா, ஆமாண்டா. இதுதான் வந்து திருப்பதியில அன்னதானம் பிரசாதம் கொடுக்குற இடம். நான் கூட உள்ள அடைச்சு வைப்பாங்களே அந்த இடம் நினைச்சிட்டேன். இப்ப நம்ம டைரக்டா போய் பார்க்கலாம்ல. இவ்வளவு ஈஸியா போயெல்லாம் அடைச்சுலாம் வைக்க மாட்டாங்கம்மா. நீ போய் நின்னு அடுத்த 6-7 மணி நேரம் லைன்லயே போகணும். அதுக்கப்புறம் ஒரு 8 மணி நேரம் கூண்ல உட்காரணும். இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. நீ ஈஸியா போயிடலாம்னு நினைக்கிறேன். லட்டா வாங்குறீங்க ஃபர்ஸ்ட், சாமி தானே பாக்கணும் ஃபர்ஸ்ட். இருக்கீங்க சாமி பாத்துட்டு பாக்கலாம். இருப்பா
மக்களே, ஃபைனலா நம்ம வந்து பெருமாள் அவர்களை பார்த்து விட்டாச்சு. சூப்பர் தரிசனம். சீரியஸ்லி ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து பெருமாளை பாக்குறோம். ஒரு 5 to 6 years கழிச்சு நம்ம வந்து பெருமாளை பாக்குறோம். நல்ல தரிசனம், ஃப்ரீயா இருந்துச்சு. பிகாஸ் இந்த மேரீடு கப்பிள்ஸ் வந்து பாக்குறது புக் பண்ணிருந்தோம். அதனால சூப்பரா பார்த்துட்டு இப்ப நாங்க வெளியவும் வந்து லட் எல்லாம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு போட்டோ எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம். மூச்சு வாங்குது அப்படிக்கா போயிட்டு மத்த கதைலாம் உங்களுக்கு சொல்றேன். ஓகே மக்களே, ஒரு வழியா வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. 1 மணி மக்களே. ஆக்சுவலா நேத்து நடந்தது நீங்க பாத்துருப்பீங்க. ஏன்னா இங்க ஃபுல்லா வீடியோ எடுக்க போல, விட்டு விட்டாதான் நம்ம கடந்த ஒரு 3 நாளா என்ன ஆச்சுன்னா எங்களால ஒழுங்கா தூங்க முடியல, ஒழுங்கா சாப்பிட முடியல, கரெக்டான டைம்ல எதுவுமே செய்ய முடியல. முந்தானத்து மார்னிங் 6 மணிக்கு எழுந்தோம். நான் எழுந்தோம். நானும் வந்தான் மக்களே இவன் படுத்து இருந்துட்டு லேட்டா மக்களே வந்தான். ஆக்சுவலி டிரைவ் பண்ணணும். இவன் வந்து எங்களை அங்க இருந்து கூட்டு வரணுன்றதுக்காகவே எங்க அப்பா இவன் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், பொறுமையா வரட்டும் மாப்பிள்ள. அவருக்காவது என்ன பத்தி தெரிஞ்சிருக்கேன். எல்லாத்தையும் காலையிலே வர வச்சு ஆமா காலையிலே வர வச்சு அங்க பள்ளங்குடி விளையாடுவாங்க. நீங்க பொறுமையா வாங்க. என்ன எதுக்குமே வரலன்னா எங்க அப்பா சொன்ன அந்த பொறுமையா வாங்க சொன்னேன், டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்குதான் நைட்டு எங்களை அங்க திருவற்றியூர்ல இருந்து லண்டன்ல இருந்து இங்க நான் தான் கூட்டு வரணும். அப்புறம் இங்க இருந்து மத்த எல்லா வேலையும் நான் தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி. தூக்கமா இருந்துச்சுன்னா அவரால் முடியாதுன்னு ஓகே சரி பண்ற விஷயம் தான். அங்க இருந்து இங்க வந்து கிளம்பி, ஏன்னா இங்க இருந்து குன்றத்தூர் கோயில் கொஞ்சம் கிட்ட. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுல புடவை குடுக்குறேன்னு சொன்னாங்க. சாமி கும்பிட்டு சாரி குடுக்கணும். அதான் திருவொற்றியூர்ல கொடுக்க முடியாது. இங்கதான் ஓரளவுக்கு கிட்ட. ஏன்னா அவங்க வீடும் அந்த வீடும் வந்து லண்டன் வந்து ரொம்ப தூரம். இதுவும் தூரம், பட் ஓரளவுக்கு வந்து டிஸ்டன்ஸ் பரவாயில்லன்றதுனால இங்கதான் நம்ம வந்து கிளம்பணுமே. இங்க இருந்து கிளம்பி அதுக்கப்புறம் டெம்பிளுக்கும் சருக்குதான் எங்களை கூட்டு போச்சு. அப்புறம் டெம்பிள்ல உங்களுக்கு தெரிய மக்களே சிறகடிச்சாங்க. கொஞ்சம் என்னன்னா கொஞ்சம் ரஷ் பண்ணி ஏன்னா ரொம்ப ஆக்சுவலா வந்து எங்களுக்கு வந்து தெரியல என்ன நடக்கும் ஏது நடக்கும்ன்றது பிராக்டிக்கலா எங்களுக்கு தெரியல. ஏன்னா முன்ன பின்ன அந்த கோயில்ல மேரேஜ் நடந்து நாங்க பார்த்ததே இல்ல. நாங்க போனதே இல்ல. குன்றத்தூர் கோயிலுக்கு தானே. மேரேஜ் ஸ்டார்ட் ஆவறப்போதான் அந்த போய் பாக்குறதுக்கு கூப்பிட்டாங்க. அப்பதான் நாங்க டெம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் போனோம். அப்படின்னா கூட நாங்க வடபழனி முருகர் கோயில் எல்லாம் போயிருக்கோம். அங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ஆனா இங்க 1 or 2 கல்யாணம்ன்றதுனால கொஞ்சம் மேபி எங்களுக்கும் தெரியல அங்கேயும் அப்படித்தான் இருக்குமா. ஏன்னா நாங்க ஒரே ஒரு மேரேஜ் அங்க வடபழனில பார்த்தோம். அங்க வந்து கொஞ்சம் டைம் இருந்தது. அங்கேயும் இதே மாதிரி இருக்கலாம் போல, எங்களுக்கும் தெரியல அது கரெக்டா. மேல குன்றத்தூர் மேல கல்யாணம் முடிஞ்சிட்டு கீழே வந்து மலைக்கு அடியில வந்து சாப்பாடு. அது எப்படின்னா கிரவுண்ட்ல பந்தல் மாதிரி போட்டு அங்க சாப்பாடு கொடுத்தாங்க. சோ ஆனா அதுக்கு மேல ஆளி கட்டின ஒண்ணு நாங்க ரொம்ப நேரம் இல்ல. ஏன்னா நம்ம ஆக்சுவலா நாங்க கோயில் உள்ள இருந்த டைமே பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 1/2 hour தான் இருக்கும். ஹோல் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்தே ஒரு 1/2 hour தான் இருக்கும். சாப்பிட்டு உடனே கிளம்பிட்டோம். பொண்ணு மாப்பிள்ளைய அவங்க வீட்டுல விட்டுட்டோம். அவங்க விளக்கு பண்ணிட்டு அந்த சாமி கும்புற ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிச்சோம். அதுக்குள்ள நம்ம இங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு திருப்பதிக்கு நம்ம கிளம்பிட்டோம். ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி பொண்ணு மாப்பிள்ளை மேரேஜ் முடிஞ்ச உடனே திருப்பதி வரணும்ன்றதுதான் அவங்க வீட்டுல வந்து வேண்டுதல். அவங்க ஃபேமிலி என்டையர் ஃபேமிலி எல்லாரும் அப்படிதான் பண்ணுவாங்களாமா. சோ அதனால நாங்க போயிட்டு ஆனா ஸ்பெஷல் தரிசனம் புக் பண்ணிருந்தாங்க. போன உடனே சாமி பார்க்கலாம். ஆனா சரி கூட மக்களே. ஆமா மக்களே, ஒருவேளை நம்ம ஃப்ரீ தரிசனம் போயிருந்தோம்னா இன்னும் 2 நாள் கழிச்சு தான் நம்மளே இங்க வந்திருப்போம். ஆமா, சாமி கிட்ட போகும்போது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் ஃப்ரீயா ஸ்பேஸ் கொடுத்தாங்க சாமி பாக்குறதுக்கு. ஏன்னா பொண்ணு மாப்பிள்ள அப்படி சொல்றதுனால அதனால நாங்க பெருமாளே ஜாலியா நான் தான் மக்கள் ரொம்ப நாள் ஆச்சு பெருமாள் பார்த்தா. லாஸ்டா வந்து நான் லக்கிக்காக மொட்டை அடிக்கிறப்போ ஒரு 3.5 years பிஃபோர் வந்து நான் போயிருந்தேன். அதுக்கப்புறம் இப்பதான் மக்களே லக்கி பிறந்ததானே வந்து மொட்டை அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதனால சருக்கு போயிருக்கு. பட் நான் ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் சாமி பார்த்துட்டு லட்டு டோக்கனுக்கு ஒரு லட்டு, ஆதார் கார்டு டோக்கனுக்கு காசு கொடுத்து எத்தனை லட்டு வேணா வாங்கிக்கலாம். ஒரு டோக்கனுக்கு லட்டு வந்து ஒரு ஃப்ரீ, மீதி காசு கொடுத்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி மத்தவங்களுக்கு ஆதார் கார்டு இருக்குன்னா ஆதார் கார்டுக்கு 2 லட்டு, ஒரு ஆதாருக்கு 2 லட்டு, 2 லட்டு லட்டு எல்லாம் புடிச்சிட்டு அப்புறம் நாங்க கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் ஏறி உட்கார்ந்தவங்க தான் நல்ல தூக்கம். ஆக்சுவலா அதான் முடியல. ஒரு 3 நாள் இப்படியே சுத்திட்டே இருந்ததுனால சும்மா இப்படி ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தாலும் தூக்கம் இழுத்துது. படுத்துறோம் எங்க இடம் இருக்கோ படுத்துறோம். அப்புறம் தூங்கிட்டு வந்து நைட்டு ரூம் வீட்ல என்ன சொல்லிட்டாங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் வரணும். அங்க போய் விளக்கு ஏத்திட்டோம். ஆனா ஃபர்ஸ்ட் இங்க வரணும், இங்க இருந்து அம்மா வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களையும் கொண்டு போய் செட்டில் பண்ணிட்டு நம்மளும் வந்து அப்படியே பட்டோம் மக்களே. படா முடியல ஒரு வழியா நேத்து போட்டு கொண்டைய கூட நான் கலெக்டல பூவோட தான் அப்படியே முடியல மக்களே. ஒண்ணுமே நம்மளால ஏன்னா படியே ஏறி வந்து படுக்க முடியல. அந்த அளவு பயங்கர டயர்டா இருந்தது. பட் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப நல்லபடியா எல்லாமே நடந்துச்சு. அதுல வந்து எல்லாருமே ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணல. அப்படி இப்படின்னு எல்லா ஒரு செகண்ட் ஒரு வேலை இதை பண்ணும் அதை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு லக்கிய வந்து அம்மா அப்பா அப்படியே வீட்டுக்கு அனீஷ் இருக்குல்ல அதனால அப்படியே கூட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனீஷ் இருக்க தைரியத்துலதான் நாங்களே ஓகே நம்ம ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னா பாத்துப்பாங்க. சின்ன வேன் வச்சு வந்தாங்க. சின்ன யானை இல்லடி, சின்ன வேன். ஏதோ மக்கள் இன்னும்
தூக்கம் கரெக்டா இருக்கு. வீடை மட்டும் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டோம்னா நம்ம அடுத்தடுத்த விஷயங்களுக்குலாம் ரெடி ஆகலாம். அதனால நம்ம கிளீனிங் பண்ணி முடிச்சிடலாம். நைட் எல்லாம் தூக்கமே இல்ல, இப்பயும் இப்படி வேலை செய்யற யாரா நீ? மக்களே என்ன மக்கள்? சரி, இப்ப என்னென்ன வேலைதான் இருக்கு? இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும். நேற்று நம்ம ரெண்ட் வாங்கின ஜுவல்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். எல்லாத்தையும் செட்டில் பண்ணணும். ஏன்னா சருக்கு குட்டி சருக்கு வந்துச்சுன்னா பறக்க விட்டுரும் எல்லாத்தையும். ஆல்ரெடி வல்லாடி தரேன்டா, கொஞ்சம் குடுங்கடா, சண்டை போடாதீங்கடா, குடுங்கடா. இதெல்லாம் வைக்கவே மறந்துட்டேன் கொண்டையில. சும்மா இதை வைக்கல அதை வைக்கல வைக்கவே மறந்துட்டேன் மக்களே. பொறி உருண்ட யாரு நீ பொண்ணு? அந்த பொண்ணுக்கு வைக்கணும்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா இந்த அம்மாக்கு வைக்கலன்றது கவலையாகுதா? கொண்டையில ஆக்சுவலி நேற்று நான் ஒரு சூப்பரான ட்ரெஸ் போட்டிருந்தேன் மக்களே. ஆனா அன்பார்ச்சுனேட் அந்த ட்ரெஸ் தான் அப்படியே கூட கலைக்கல. திருப்பி ஒரு வாட்டி அந்த ட்ரெஸ் போட்டு ஒரு போட்டோ எடுத்தே ஆகணும்டா. ஒரு போட்டோ கூட நான் சருக்கு எடுக்கவே இல்ல. ஃபேமிலியா எடுத்தோம், அப்புறம் பொண்ணு மாப்பிள்ள கூட எடுத்தோம். ஆனா தனியா நாங்க எடுக்கவே இல்ல. லக்கியுமே சூப்பரா ரெடி ஆயிருந்தது. ஆனா அந்த அம்மா போட்டோ எடுக்கல. அங்க போன உடனே அவங்க டீம்மேட் பார்த்தா இந்த கம்பல் கொண்டை எல்லாத்தையும் கைட்டி போட்டு சுத்தின்னு இருந்துச்சு. நான் கிட்டயே போல லக்கி கிட்டே நீ எங்காவது போ தயவு செஞ்சு. அவங்க சித்தி கூட இருக்கு இல்ல அவங்க பாட்டி கூட இருக்கு, என்கிட்ட இருக்கிறது வேணாம்ட்டு. ஓகே மக்களே, இதெல்லாமே நேற்று நம்ம வாங்கின ஜுவல் செட், ரெண்டுக்கு நம்ம வாங்கின ஜுவல் செட், இதெல்லாம் இப்ப நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஒன் டே நம்ம வந்து வாங்கியிருக்கோன்றதுனால நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். ரிட்டர்ன் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இங்க வேலை எதுவுமே இல்ல. இதோட நம்ம கிளம்பிதான் போகணும். நம்ம இதெல்லாம் என்னது? எதுக்கடி இதெல்லாம் வாங்குன? சந்திரன் சூரியன். சந்திரன் சூரியன். சந்திரன் மக்களை இங்க வைப்பாங்க, மக்களுக்கு தெரியும். ஏய், இதெல்லாம் எதுக்கடி மண்டையில அசிங்கமா வச்சிருந்தேன்? என்னோட எனக்கு புரியல, நீ எதுக்கு இப்ப ரொம்ப பண்ணுகிற? அடி வாங்கிடுவோம், உன்னை அடிச்சிருவேன். இருக்கிறத விட நிஜமா சொல்லுவா, பிரைடு கூட மாலை மாட்டிட்டு போய் நின்னுச்சு. பிரைட்ஸ் மேட் தான் போய் அது எங்க, ஏன்னா மேரேஜ் முடிஞ்சோன்னா சைன் பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இது எங்க அது எங்க, இவங்க எங்க அவங்க எங்க, இந்த மாதிரி தண்ணி கொடு, ஃபேன் கொடு, டிஷ்யூ கொடு, பொட்டு கொடு, லிப்ஸ்டிக் கொடுன்னு சொல்லிட்டு என்னதான் டார்ச்சர் பண்ணுது. நான் அதுக்கே அனிஷா ரெடி பண்ணிட்டேன். இந்த பேக்கோட நீ நில்லு, என்ன கேட்டாலும் டொபுக்குன்னு நின்னுட்டணும் அப்படின்ட்டு. ஓகே மக்களே, ஓரளவுக்கு வீட்டை வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சாச்சு. ஆக்சுவலா பெருசா குப்பை இல்ல, அப்பயே கிளீன் பண்ணி தான் வச்சிருந்தோம். கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கிளம்பும் போது அந்த குப்பை தொட்டிகள் மட்டும் தான் கம்பல்சரி. நம்ம கிளம்புறப்போ வீடு குப்பையா தான் ஆகும், அதுல மாற்று கருத்தே இல்ல. ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் ஜுவல் செட் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அவள் தான் இந்த வீடியோவை முடிச்சுட்டு நம்ம கிளம்ப போறோம் இன்னொரு இடத்துக்கு. ஆக்சுவலா இந்த பயணம் வந்து அடுத்த இன்னும் ஒரு 4 நாளுக்கு இருக்கு. கண்டினியூஸா பொண்ணு மாப்பிள்ளை கூட்டிட்டு சுத்துற வேலை நமக்கு இருக்கு. அதனால இப்ப குடிக்கவும் எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால வீடியோ வைத்து நாங்க முடிச்சுக்கிறோம். உங்க வெட்டிங் முடிச்சு நீங்க இந்த மாதிரிலாம் எங்கேயாவது போனீங்களா? ஏன்னா நிஜமா இது ஒரு சூப்பர் டே, ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. கொஞ்சம் ஹெக்டிக்கா இருந்தாலும் நல்லா இப்ப யோசிக்கும் போது ஜாலியா இருக்கு. இந்த மாதிரி நீங்க ஏன் டெம்பிள் ஏதாவது போனீங்களா, இல்ல உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம் பார்த்து. ஓகே மக்களே, வீடியோ வந்து நாங்க முடிச்சுக்கிறோம். வீடியோ பார்த்து திருப்பி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கீழே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே ஐடி கொடுக்குறோம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா கேட்கும் பவர் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அடுத்த மீட் பண்ணி பை சொல்லிக்கலாமா? பை. ஹலோ லோஸ் பிரியா. பை गाइस.